ஹாய், நம்ம இப்போ வந்து டீ வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போது இந்த பால் பாத்திரத்தை எடுத்து கம்மியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் எப்பயுமே பால் வந்து டப்பில் தான் வாங்குவோம். இது வரைக்கும் கீழே வந்துச்சு, கரெக்டாக வைக்காதனால. இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இப்போது நாங்கள் இந்த பால் வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ இந்த பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நேராக வச்சுட்டு இப்போது இதை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். பால் வந்து நல்லா காயணும், அப்போ தான் நம்மளுக்கு டீ நல்லா கிடைக்கும். இப்போ நான் இதில் இருக்க ஃபுல் பாலையுமே இதில் ஊற்றிக்கிட்டேன். இது ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இப்போ பால் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பால் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம டீ பொடி சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து எவ்வளோ டீ பொடி சேர்த்துக்க போகிறோன்னா, இப்போது 1/2 லிட்டர் பால்னால் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்கூப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ சேர்த்துக்கலாம். டீ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டீயே ரொம்ப வைக்க தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து டீ வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் சொல்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் டீ பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால்னால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராளமாக. நான் இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம 1/2 மட்டும் இடித்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளோ இஞ்சி நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பாதி இஞ்சி வேண்டாம். இப்போ நம்ம இவ்வளோ இஞ்சி இடித்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நான் இடிச்சிக்கிறேன். இப்போ இந்த இடித்த இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போது டீ ரெடி ஆகட்டும். கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். டீ கம்மி ஃப்ளேமில் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதையும் அதில் சேர்க்கணும். அதுக்காக இடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஏலக்காவை இடிச்சிக்கலாம். இப்போ அந்த ஏலக்காவை அதில் போட்டுருங்க. இப்போ இன்னொரு ஏலக்காவையும் இடிச்சுக்க போகிறேன். டீ அப்படியே சைட்லலாம் கொதிக்கிற மாதிரி பொங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஏலக்காவை இதில் நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போது லைட்டாக பொங்குற மாதிரி இருக்குது. இப்போ டீ நல்லா பொங்கி வருது. இப்போ வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம கம்மியாக வச்சுக்கணும். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டு கீழே எல்லாம் ஊற்றிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம். கீழே அப்படியே ஃபில்டர் ஆகும். செம்மையாக பொங்கி பண்ணலாம். உங்களுக்கு ஹெட்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த பட்டை கொஞ்சமாக லவங்கமும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல? ஸோ நல்லா ஆவி பறக்க இருக்கு. நானும் இப்போ குடிக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.